என்னன்னு பாத்தீங்கன்னா கேல்ஸ்டோன் ஒண்ணு கலிபோர்னியால ஒண்ணு இருக்கு, கேன்பரான்னு ஆஸ்திரேலியால ஒண்ணு இருக்கு, அண்ட் மேட்ரிட்னு ஸ்பெயின்ல ஒண்ணு இருக்கு. இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே எர்த்ல 120 டிகிரி தள்ளி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. 120 டிகிரி பிளேஸ் பண்ண மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 + 120 + 120 360 வரும். நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் 360 தான் ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஷன் போனோடனே அடுத்த ஸ்டேஷன் அதை ஈஸியா பிளேஸ் பண்ற மாதிரி ரொம்ப பிரில்லியண்டா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்ஸ் தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரிசீவ் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும், நம்ம இந்த மாதிரி எல்லா பிளானட்ஸ்லயும் நம்மளால ரோவர் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். லைக் மார்ஸ் அண்ட் வீனஸ்ல நம்மளால ரோவர் லேண்ட் பண்ண முடியும். பட் ஆனா அதுல நிறையவே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா மெர்க்குரியில வந்து நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர் கிடையாது ரோவர் லேண்ட் பண்றதுக்கு. ஆல்சோ வீனஸ் பாத்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் ரொம்பவே ஹாட்டா இருக்கும். லைக் அதோட ரோவர்ல இருக்க எலக்ட்ரானிக்ஸ்லாம் அவ்வளோ டெம்பரேச்சர்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆல்சோ இன்னொன்னு மென்ஷன் பண்றேன், நாசா வந்து வீனஸ்க்குமே ஒரு மிஷன் ஹை காஸ்ட்ல எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஜூபிட்டர்ல இருந்து நெப்டியூன் வரையும் நம்மளால ரோவர் லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் ஜெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு சாலிட் சர்ஃபேஸே இருக்காது லேண்ட் பண்றதுக்கு. நாசா பாத்தீங்கன்னா இதுவரையும் 4 ரோவர்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க அண்ட் 5 லேண்டர்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க மார்ஸுக்கு. லேண்டர்ன்றது ஒன்றும் இல்லை, லேண்டர்னா ஒரு ஸ்டேபிளா ஒரு இடத்துல மட்டும் நின்று ரிசர்ச் பண்ணும். பட் ரோவர் வந்து மூவ் பண்ணி ரிசர்ச் பண்ணும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேண்டர் ஆஃப் நாசான்னு பாத்தீங்கன்னா இன்சைட் லேண்டர். 3 ஃபிளைபைஸ் நாசா சென்ட் பண்ணிருக்காங்க. ஃபிளைபைனா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த பிளானட்டை கிராஸ் பண்ணி போகும். அண்ட் 1 கிராவிட்டி அசிஸ்ட் சென்ட் பண்ணிருக்காங்க. கிராவிட்டி அசிஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டி அசிஸ்ட் வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிளானட்டோட கிராவிட்டி வச்சு அதோட வெலாசிட்டியையும் அதோட டைரக்ஷனையும் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கும். அண்ட் சைனா ஒரு ரோவர் சென்ட் பண்ண போறாங்க. அந்த ரோவருமே 25 ஜூலை தான் லான்ச் பண்ண போறாங்க. ரஷ்யா வந்து எக்ஸோமார்ஸ்னு ஒரு ரோவர் 2022க்கு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் 1 ரோவர் சென்ட் பண்ணிருக்காங்க, 2 ஆர்பிட்டர்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இஸ்ரோ பாத்தீங்கன்னா மங்கல்யான் ஒரு ஆர்பிட்டர் சென்ட் பண்ணிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி 3 ஆர்பிட்டர் சென்ட் பண்ணிருக்காங்க, 1 கிராவிட்டி அசிஸ்ட் சென்ட் பண்ணிருக்காங்க. நாசா ஸ்பெசிபிக்கா மார்ஸுக்கு இதுவரை 4 ரோவர் சென்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரோவர் சொஜர்னர்ன்ற ஒரு ரோவர். இது சென்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1997. இது அப்ராக்சிமேட்டா 83 டேஸ் ஆபரேஷன்ல இருந்திருக்கு. பட் சொஜர்னர் தான் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் சென்ட் டு அதர் பிளானட்ஸ். ஆபரேஷன் 83 டேஸ் இருந்தாலும் 1997ல இந்த இவ்வளோ டேஸ் ஆபரேஷன் ஆனதே 1997ல வெரி பிக் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பிரிட் ரோவர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர். இந்த 2 ரோவரையும் ட்வின் ரோவர்ஸ் சொல்லுவாங்க. ஏன் ட்வின் ரோவர்ஸ் சொல்றாங்கன்னா ஸ்பிரிட் ரோவர் வந்து 3rd January 2004ல சென்ட் பண்ணாங்க. சேம் 3 வீக்ஸ்லயே 24 January 2004ல ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் சென்ட் பண்ணாங்க. ஸ்பிரிட் ரோவரோட ஆபரேஷன் டைம் பாத்தீங்கன்னா 6.5 இயர்ஸ் ஆப்ரேட் ஆச்சு. இதுக்கு அடுத்து எவ்வளவோ ரோவர்ஸ் மவுண்டன்லாம் கிளைம் பண்ணி ரிசர்ச் பண்ணிருக்கு. பட் ஸ்பிரிட் ரோவர் தான் ஃபர்ஸ்ட் ரோவர் டு கிளைம் இன் மவுண்டன்ஸ் அண்ட் டன் ரிசர்ச். பட் அன்பார்ச்சுனேட்டா 2019ல ஸ்பிரிட் ரோவரோட வீல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது வீல் ஃபெயிலியர் ஆனாலும் ஸ்டேபிளா ஒரே சிங்கிள் இடத்துல நின்றுட்டு ரிசர்ச் பண்ணுச்சு. பட் ஆனா 2010ல ஒரு வந்து நடந்த டஸ்ட் ஸ்டார்ம்னால ரோவர் ஃபுல்லா டெட் ஆயிடுச்சு. இந்த ரோவர் மெயினா என்ன அச்சீவ் பண்ணிருக்குன்னா பாஸ்ட்ல மார்ஸ்ல வாட்டர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர். இந்த ரோவர் மெயினா என்டிவர்ன்ற ஒரு கிரேட்டரை மெயினா ரிசர்ச் பண்ணுச்சு. இந்த ரோவர் மட்டும்தான் மார்ஸ்லயே 45 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அச்சீவ் பண்ணுச்சு. பட் ஆனா ஸ்பிரிட் ரோவர் ஒன்லி 7 கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் ஆச்சு. ஸ்பிரிட் ரோவர் டெட் ஆனோடனே அதோட ஞாபகார்த்தமா இந்த என்டிவர் கிரேட்டர்ல ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்பிரிட் பாயிண்ட்னு நேம் பண்ணாங்க. இந்த ரோவர் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 14 இயர்ஸ் ஆபரேஷன்ல இருந்துச்சு, நிறையவே அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் கியூரியாசிட்டி ரோவர். கியூரியாசிட்டி ரோவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு லெபார்டரியே மார்ஸ்க்கு எடுத்துட்டு போன ரோவர். இந்த ரோவர் 2012ல லான்ச் பண்ணாங்க. இந்த ரோவர் ஸ்டில் ஆபரேஷன்ல தான் இருக்கு. இந்த ரோவர் சாயில்லாம் டெஸ்ட் பண்ணி நிறையவே அச்சீவ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின். ஜூலை 30th நம்ம இந்த மிஷன் லான்ச் பண்ண போறோம். மெயினா இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இவ்வளவு சீக்கிரமா ஏன் லான்ச் பண்ணணும்
எனி ஐடியாஸ்? உங்க ஐடியாஸ் சும்மா ஷேர் பண்ணுங்க. சும்மா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சோ நீங்க உங்க ஐடியாஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போறது to be first of other countries. All answer. Any other answers? It's a pre-planned mission. Okay, pre-planned mission na, but ana NASA oda 8 years dream. Okay, nalla answer da. Any other answers? Kalam's dream, nalla answer da. Orbital mechanics and distance nearby வந்திருக்கீங்க. Monument to medical teams of COVID-19, நல்ல ஆன்சர் தான். Is they find anything in Mars? Between Earth and Mars is close now. Nearly நீங்க இந்த கடைசி அந்த ஆன்சர் ரீச் பண்ணிட்டீங்க. இதோட மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா லான்ச் விண்டோன்னு சொல்லுவாங்க. லான்ச் விண்டோனா ஒன்றும் இல்லை, எவ்ரி 2.2 years, அதாவது 24 monthsக்கு சன்னும் மார்ஸும் ஒரு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணும். அதாவது பாத்தீங்கன்னா ஏர்த்துக்கும் மார்ஸுக்கும் சன்னுக்கும் நடுவுல சென்டர்ல ஏர்த் வர மாதிரி மீட் ஆகும். இந்த டைம் தான் என்ன மார்ஸுக்கு நம்ம என்ன சென்ட் பண்ணணும்னாலும் இதுதான் வெரி குட் டைம் டு சென்ட் எனிதிங் டு மார்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மேபி ஃபியூயல் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால காஸ்டும் அதிகமாகும். இதெல்லாம் இது பண்ணிதான் மெயினா இந்த டைம் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லான்ச் விண்டோ டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 17th ஜூலைல இருந்து 15th ஆகஸ்ட் வரை தான் லான்ச் விண்டோ ஆக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்துனா டிஸ்டன்ஸ் தள்ளி போயிடும், நம்ம அதிகமா ஃபியூயல் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த லான்ச் விண்டோ மிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம 2.2 years வெயிட் பண்ணோம், 2022 வரையும் வெயிட் பண்ணணும். இந்த 2.2 yearsக்கும் மார்ஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல. 2.2 yearsனா மார்ஸ் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ற பீரியட் தான் 2.2 years. அதாவது ஏர்த்ல 1 டேன்னு சொல்றது, ஏர்த்ல 1 day 24 hours, பட் மார்ஸ்ல 1 டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் 1 soulன்னு சொல்லுவாங்க. 1 soul வந்து அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 24 hours 40 minutes. அதான் டைட்டில் கூட பார்த்துப்பீங்க, டேஸ் 2 souls சொல்லி நாங்க டைட்டில் கூட செட் பண்ணிருப்போம். சேம் இந்த 2.2 years மார்ஸ் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணி சேம் பொசிஷன்ல வர்றதுக்கு. அதனாலதான் நீங்க இங்க கூட பார்த்திருப்பீங்க, சைனாவும் இந்த லான்ச் விண்டோல தான் லான்ச் பண்ண போறாங்க. பட் ரஷ்யா வந்து 2022 நெக்ஸ்ட் லான்ச் விண்டோவுக்கு லான்ச் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். லான்ச் விண்டோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மார்ஸ் வந்து ஈஸியா ரீச் பண்ணிடலாம். பட் லான்ச் விண்டோ மிஸ் பண்ணிட்டோம்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஃபியூயல் யூஸ் பண்ணி தான் இது பண்ண முடியும். மெயின்லி இது காஸ்டையும் ஃபியூயலையும் ரொம்பவே கம்மி பண்ணலாம். நாசா வந்து இதை ஒரு சாம்பிள் ரிட்டர்னிங் மிஷனா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. 2031ல ஒரு சாம்பிள் எடுத்துட்டு ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் டேட் பாத்தீங்கன்னா 30th July 2020. ஏற்கனவே இந்த லான்ச் வந்து 2 times 17th ஜூலைல இருந்து 2 times வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. மெயின்லி சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. புளோரிடால இருந்து லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ற ஸ்பேஸ் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அட்லஸ் V541. இதோட லேண்டிங் டேட் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 18/5 2021ல மார்ஸ்ல லேண்ட் ஆகும்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்புப்படி அப்ராக்சிமேட்டா 15,000 crores. ஓகே, மெயின் எதனால இந்த ரோவர் எதனால சென்ட் பண்ணணும், மெயின் ரீசன் என்ன கோல் அச்சீவ் பண்றதுக்காக இந்த ரோவர் சென்ட் பண்றாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மெயினா மார்ஸ்ல இதுக்கு முன்னாடி எதுவும் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா,
அந்த சாயில்லாம் ரிசர்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி எதுவும் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, என்ன டைப் ஆஃப் பயாலஜிக்கல் லைஃப் எதுவும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு ஃபுல்லா ரிசர்ச் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் மார்ஸோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கு, மார்ஸோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்றதுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மார்ஸ்ல ஒரு ஹியூமன் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றது தான் நாசாவோட பிக் ட்ரீம். ஃபியூச்சர்ல ஹியூமன்ஸ் மார்ஸுக்கு போயிட்டு அங்க எதுவும் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாம ரிசர்ச் ஒர்க்ஸ் பண்ணுன்றதுதான், அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுன்றதுதான் மெயின் கோல் ஆஃப் மார்ஸ் மிஷன் 2020. ஜஸ்ட் இன்னும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், உங்க தாட்ஸ்லாம் இப்ப ஷேர் பண்ணுங்க. மார்ஸ்ல லைக் இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் லிவ் பண்ணலாம், ஹியூமனால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திங்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சும்மா உங்க வியூஸ் ஷேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். லைக் மார்ஸ்ல வந்து ஹியூமன்ஸால சஸ்டெயின் பண்ண முடியும், ஹியூமன்ஸால மார்ஸ்ல வாழ முடியும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்றாங்கன்னா நம்மளோட வியூஸ் உடனே என்ன நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். பூம் ஃபார் ஸ்பேஸ் டூரிசம், சூப்பர் ப்ரோ. டு எக்ஸ்ட்ராக்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் CO2 அட்மாஸ்பியர், சூப்பர். ஹியூமன் வில் டெஸ்ட்ராய் மார்ஸ், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. How safe it will be. How to send some people to Mars. Okay. Can we play cricket? Super bro. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மார்ஸ் மிஷன் 2020 யூஸ் பண்ற லான்ச் வெஹிக்கிள் பத்தி பார்ப்போம். இந்த மிஷன் யூஸ் பண்ற லான்ச் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அட்லஸ் V541 லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ண போறாங்க. இட்ஸ் a two stage rocket with 4 solid boosters. இந்த 4 சாலிட் பூஸ்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ரோவரும் உள்ள சேர்ந்து ரொம்பவே வெயிட்டா இருக்கும், அந்த ஹை வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு இந்த 4 சாலிட் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா இது 2 ஸ்டேஜ் ராக்கெட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன டைப் ஆஃப் ஃபியூயல் யூஸ் பண்றாங்கன்னா கெரோசின் ஃபியூயல், அது லிக்விட் ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைசரா யூஸ் பண்றாங்க. அண்ட் ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரையோஜெனிக் ஸ்டேஜ். ஃபியூயல் பாத்தீங்கன்னா லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிடைசர் வந்து லிக்விட் ஆக்சிஜனா யூஸ் பண்ணுவாங்க. மெயினா அட்லஸ் V541 எதுக்கு இந்த மிஷனுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ் ரெகானன்ஸ் ஆர்பிட்டும் இந்த மிஷின் தான், இந்த லான்ச் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மெயின்லி மொத்த நிறைய எவ்வளவு ஹியூஜ் வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணலாம், ஈஸியா லிஃப்ட் பண்ணலான்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்த ரோவரை எந்த சைடு மார்ஸ்ல எந்த இடத்துல நம்ம லேண்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல ஜெசிரோ கிரேட்டர்ன்ற ஒரு இடத்துல தான் நம்ம லேண்ட் பண்ண போறோம். மெயினா ஏன் ஜெசிரோ கிரேட்டர் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 852 ஃபீட்டுக்கு ஏதோ அங்க வேலி இருந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சொல்லுது. மேபி இப்ப போய் அந்த இடத்த ரிசர்ச் பண்ணா நம்ம வாட்டர் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தா வேற ஏதாவது மைக்ரோபியல் லைஃப்ஸ் எதுவும் இருந்திருக்கா, இல்ல இது முன்னாடி பாஸ்ட்ல எதுவும் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பாக்குற ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஜெசிரோ கிரேட்டர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோவர் லேண்டிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். எதுக்கு ஆக்சுவலா அந்த ராக்கெட்ல இருந்து பேலோட் செப்பரேட் ஆகி மார்ஸ் அட்மாஸ்பியர் தாண்டி மார்ஸ்ல லேண்ட் ஆகுற ப்ராசஸ் ஃபுல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு மெயினா ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல இருந்து எர்த் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சிக்னல் ரிசீவ் ஆகுறதுக்கு 3 to 24 மினிட்ஸ் வரை ஆகும். இது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, ரோவர்ட்ட இருந்து ஒரு சிக்னல் வரும், ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வரதுக்கு 3 மினிட்ஸ் ஆகும். இங்க இருந்து அது கரெக்டான இடத்துல நின்னாலும் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி சிக்னல் யூ ஆர் ரைட் லேண்ட் ஆகு அப்படின்னு சொல்றதுக்குமே திரும்ப இங்க இருந்து சிக்னல் போறதுக்கு மினிமம் 3 மினிட்ஸ் ஆகும். ஆனா மார்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து மார்ஸ் சர்ஃபேஸ் ரீச் பண்றதுக்கு வெறும் 7 மினிட்ஸ் தான் டைம். இதுலயே 6 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால மேனுவலா லேண்ட் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க. மெயின்லி ஏன் மற்ற கண்ட்ரீஸால மற்ற பிளானட்ஸ்க்கு எதுக்கு ரோவர் சென்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், லேண்டிங் மெத்தட்ஸ் தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுவரையும் 3 டைப் ஆஃப் லேண்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேண்டிங் மெத்தட் பாத்தீங்கன்னா
ஃபுல் ரெட்ரோ ராக்கெட்ஸ் வச்சு ஃபுல் அப்படியே சாஃப்டா லேண்ட் பண்றது. செகண்ட் லேண்டிங் மெத்தட் பாத்தீங்கன்னா ரோப்ஸ் லைக் ரெட்ரோ ராக்கெட்ஸ் ஃப்ளை ஆகிட்டே இருக்கும், ரோப்ஸ் வச்சு ரோப்ஸ்லயே லேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏர் பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ரோவரை சுத்தி அந்த ப்ரொடெக்டிவ் ஒரு பலூன் கோட்டிங் மாதிரி இருக்கும், அது ஹைட்ல இருந்து டிராப் பண்ணி விட்டுருவாங்க, அது லேண்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதுல நம்ம யூஸ் பண்ற மெத்தட், இதுல நாசா என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோப் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. லைக் அந்த ரோப் வந்து அம்பிரிக்கல்ஸ் சொல்லுவாங்க. ராக்கெட்ல இருந்து அந்த பேலோட் தனியா செப்பரேட் ஆயிரும். அந்த பேலோட் வந்து ஒரு கீழே ஹீட் ரெசிஸ்டன்ஸால ப்ரொடெக்டிவ் கோட்டிங்கால கவர் பண்ணிருப்பாங்க. மேல வந்து பேக் ஷீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரிங் ரோவரை ஃபுல்லா சுத்தி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. மெயின்லி மார்ஸ் அட்மாஸ்பியர் கிட்ட ரீச் பண்றப்ப சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே ஹை ப்ரெஷர்னால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். அந்த டைம் எதுவும் ரோவருக்கு எதுவும் பேர்ன் ஆகி சம்திங் எதுவும் ரோவர் எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது நியர்லி 3200 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நேரா நம்ம எப்பயுமே லேண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரில லேண்ட் பண்ண மாட்டாங்க. அட்மாஸ்பியர்ல சம் ஆங்கிள் தான் லான்ச் பண்ணாதான் மார்ஸ் அட்மாஸ்பியர் தாண்டி லேண்டிங் வந்து கரெக்டா பண்ண முடியும். அந்த ஒர்க் எது பாத்துக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பேக் ஷீல்ட்ல இருக்க பேக் ஷீல்ட் த்ரஸ்டர்ஸ் சொல்லிட்டு 2 இருக்கும். அந்த இது வந்து ஆங்கிள் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான லேண்ட் பண்ணிடும். லேண்ட் பண்ணதுமே அதோட வெலாசிட்டி வந்து டவுன் ஆயிரும். 3200 mph இருந்து 1000 mph வெலாசிட்டி ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுல இருந்து பேராஷூட் டிப்ளே ஆகும். பேராஷூட்லயே மார்ஸ்ல லேண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா பேராஷூட்லயே லேண்ட் பண்ணோம், லேண்டிங் வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். லைக் பேராஷூட்லயே லான்ச் பண்ணோம்னா ரொம்ப ஃபாஸ்டா போய் கீழே விழுந்தோம், ரோவருக்கு எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லா இதுலயே பேராஷூட்லயே லான்ச் பண்ணாங்க. பாதி தூரத்திலேயே அந்த ஸ்கை கிரைன் மேன்வஸ் வந்து ரெட்ரோ ராக்கெட்ஸ் ஃபயர் ஆயிரும். அதுல இருந்து அந்த அம்பிரிக்கல்ஸ் சொல்ற அந்த ரோப் 7.5 மீட்டர்ஸ் லாங்ல ரோப் கீழே வரும். ரோவரை சாஃப்டா லேண்ட் பண்ணிட்டு ரோப் கட் ஆயிட்டு அந்த ஸ்கை கிரைன் மேன்வஸ் எல்லாம் தனியா பறந்துடும். இது நம்ம இறங்குற இடம் ஜிசிரோ கிரேட்டர் தானா அப்படின்னு ஈஸியா எப்படி ஃபைன் பண்ணோம்னா, ஏற்கனவே மார்ஸை சுத்திட்டு இருக்க ஆர்பிட்டர்ஸ்ல இருந்து அந்த மார்ஸ் இமேஜை ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல வந்து கேமராஸ் இருக்கும். கேமராஸ் வந்து லேண்ட் ஆகுற இடத்த போட்டோ காப்பி எடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ணும். நம்ம லேண்ட் பண்ற இடம் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற சிக்னல் வந்து இதுனா லேண்ட் பண்ணிடும். இல்ல வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்கு, கொஞ்சம் செப்பரேட் ஆகுது, டிஸ்டன்ஸ் தள்ளி போகணும் அப்படின்னா அதே கைட் பண்ணி கரெக்டான இடத்துல அதுவே லேண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இது ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர், ஸ்பிரிட் ரோவர்லாம் இதுதான் ஏர் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பட் இது ஏன் ஏர் பேக் யூஸ் பண்ணனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஏர் பேக்ஸ் வந்து ஹைட்ல இருந்து டிராப் பண்ணிடுவாங்க. அது ரோல் ஆகி உள்ளே ரோவர் வந்து ரோல் ஆயிட்டு தான் லேண்ட் ஆகும். உள்ள வந்து ரோவர் மேபி ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்ல தலைகீழ இருக்கா நமக்கு இது தெரியாது. திரும்ப அந்த ஏர் பேக்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆனோடனே கரெக்டான பொசிஷன்ல வச்சுட்டு தான் ரோவர் ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஆனா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். நம்ம அப்படிலாம் தேவையில்லை, கரெக்டான பொசிஷன்ல தான் நம்ம ஃபிட் பண்ணோடனே லேண்ட் ஆனோடனே அதோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி போட்டோ காப்பி பண்ணி மேட்ச் பண்ணி சிஸ்டத்தை டெரெயின் மேப்பிங் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ரோவரோட டோட்டல் மாஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1025 kgs. பாடி மெட்டீரியல்ஸ் ஃபுல் பாடி மெட்டீரியல்ஸ், வீல்ஸ்லாம் அலுமினியத்துல செஞ்சிருக்காங்க. ஹைலி வீல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ற வீல் அந்த மெட்டீரியல் வச்சு அலுமினியம் மெட்டீரியல் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 23 கேமராஸ் அண்ட் 2 மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு. பெர்சீவரன்ஸ் ரோவரோட டிசைன் சேம் கியூரியாசிட்டி ரோவரோட டிசைன் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலும் ரொம்ப அவங்களுக்கு ஈஸியா கியூரியாசிட்டி ரோவரோட டிசைனே ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்குன்றதுக்காக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைக் இந்த கியூரியாசிட்டிக்கு முன்னாடி வரை இருக்க ரோவர் மிஷன்ஸ்லாம் சோலார் செல்ஸ் அண்ட் சோலார் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இதுல வந்து MMRTGன்ற ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சோலார் செல் யூஸ் பண்ணாம இது ஆர்டிஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து அப்ராக்சிமேட்டா 6 மந்த்துக்கு ஒருக்க டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டார்ம்ஸ்னால சோலார் பேனலை கண்டிப்பா டேமேஜ் பண்ணிடும் சோலார் பேனல். அண்ட் சோலார் பேனல்னால டேல மட்டும்தான் சன்ரைஸ் அதுல ஃபாலோ ஆனோடனே பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இதுல வந்து புளூட்டோனியம் ஆர்டிஜில புளூட்டோனியம் இருக்கு. அதோட ஹாஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 14 years. அப்படின்னா இந்த
ஆர்டிஜினால அப்ராக்சிமேட்டா 14 இயர்ஸ் வரையும் இது எஃபிஷியன்டா இருக்க முடியும். அதுக்கு அடுத்து அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். 14 இயர்ஸ் இதனால 14 இயர்ஸ் இது ஈஸியா இதனால நல்ல பவர் தர முடியும். அண்ட் பாடி ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ரோவர்ல ஒரு 7 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. மாஸ் கேம், சூப்பர் கேம், மீடா, ஷெர்லாக், பிக்சல், மாக்ஸி, ரிம்ஃபாக்ஸ் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. அந்த பார்ட்ஸ் ஒவ்வொன்றா பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் கேம். மாஸ் கேம்னா மாஸ் கேம் ஜஸ்ட் இது ஒரு கேமரா தான். இது வந்து HD 3D இமேஜஸ் இதால எடுக்க முடியும். மார்ஸ்ல போயிட்டு அதுல இருக்க ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் இமேஜ் போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்து இது வந்து மேன் வியூன்னு சொல்லுவாங்க. ஒரு மேன் வந்து எப்படி ஒரு வியூவை பாக்குறானோ அதே மாதிரி இதால போட்டோகிராஃப் எடுத்து சென்ட் பண்ண முடியும். இதுல இந்த கேமரானால 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும் அண்ட் 180 டிகிரி அப் அண்ட் டவுன் ரொட்டேட் பண்ண முடியும். அண்ட் மெயின் இதுல இருக்க ஜூமிங் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஃபிளைஸ் மாதிரி அண்ட் மஸ்கிட்டோ மாதிரி எதுவும் மார்ஸ்ல இருக்கா, அங்க மைன்யூட் இன்செக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்காகவே அவ்வளவு பவர்ஃபுல்லான ஜூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மாஸ் பாத்தீங்கன்னா 4 kgs அண்ட் இது ஆப்ரேட் ஆகிற பவர் வந்து 17.4 வாட்ஸ். நெக்ஸ்ட் மீடா என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் என்விரான்மெண்ட் டைனமிக் அனலைசர். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சார் பத்தி பார்க்கலாம். இதுல ஏர் டெம்பரேச்சர் சென்சார், ரேடியேஷன் அண்ட் டஸ்ட் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், தெர்மல் இன்ஃப்ராரெட் சென்சார், விண்ட் சென்சார், இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ப்ரெஷர் சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் இதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஸ்ல வெதர் எப்படி இருக்கு, விண்ட் எந்த ஸ்பீட்ல அடிக்குது, விண்ட் எந்த டைரக்ஷன்ல அடிக்குது, மார்ஸோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அண்ட் ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றது இந்த மீடா தான். ஆல்சோ மார்ஸ்ல என்ன டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்கு, மார்ஸ் அட்மாஸ்பியர் சுத்தி என்ன டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்கு அண்ட் மார்ஸ்ல டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் வரும் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டார்ம்ஸ்ல வர டஸ்ட் பார்ட்டிகிள் அனாலிஸ் பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிகளோட சைஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றது இந்த மீடா தான். இதோட மாஸ் பாத்தீங்கன்னா 5.5 kgs அண்ட் இது ஆப்ரேட் ஆகிற பவர் பாத்தீங்கன்னா 17 வாட்ஸ். நெக்ஸ்ட் மாக்ஸினா என்னன்னா மார்ஸ் ஆக்சிஜன் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் யூட்டிலைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இது ஒரு மார்ஸ் ட்ரீன்னு கூட சொல்லலாம். மார்ஸ் அட்மாஸ்பியர்ல 96% கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.13% தான் ஆக்சிஜன் இருக்கும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, 96% CO2 அண்ட் 0.13% தான் ஆக்சிஜன். லைக் இனி ஹியூமன்ஸ் அங்க ஃபியூச்சர்ல போய் ரிசர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. மார்ஸ்ல இருந்தே இன்னொரு ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும், இனி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகணும்னா ஃபியூயல் அண்ட் அதுக்கு ஆக்சிடைசர் தேவை. அதெல்லாம் திங்க் பண்ணி தான் இந்த மீடா சென்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும்னா மார்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்கிற CO2 எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஆக்சிஜனை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கும். இதோட ப்ரொடக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 1 ஹாருக்கு இதனால 10 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதோட மாஸ் பாத்தீங்கன்னா 17.1 kgs அண்ட் இது ஆப்ரேட் ஆகிற பவர் 300 வாட்ஸ். அண்ட் ரோவர்ல இந்த ஹைலைட் பண்ணி எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துலதான் மார்க்ஸி லொகேஷன், மார்க்ஸியோட லொகேஷன் அந்த இடத்துலதான் இருக்கும். நெக்ஸ்ட் பிக்சல்னா என்னன்னா பிளானட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எக்ஸ்ரே லித்தோகெமிஸ்ட்ரி. இதுல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ரோபோட்டிக் ஆர்ம் வித் சென்சார் ஹெட், எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் கேமரா இருக்கும். இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு சாயில்ல என்ன சாயில்ஸ் அண்ட் ராக்ஸ்ல என்ன டைப் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுதான் இதோட ஒர்க். இந்த ரோவர்ல இதோட சைஸ் பாருங்க எவ்வளவு ஸ்மாலா இருக்குன்னு. ஆனா இதுல மெயின்லி நாசா பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா எர்த்ல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு 2 ரெஃப்ரிஜிரேட்டர் சேர்த்தா எவ்வளவு பெருசா எவ்வளவு வெயிட்டா இருக்குமோ அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து இவ்வளவு ஸ்மாலா டிசைன் பண்ணி ரோவர்ல இது பண்ணதே நாசாவோட ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் ரிம்ஃபாக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடார் இமேஜ் ஃபார் மார்ஸ் சப்சர்ஃபேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். மெயினா இது வந்து ரேடார் ஃபர்ஸ்ட் இதோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் டு சென்ட் டு அதர் பிளானட். இதுவரை எந்த கண்ட்ரியுமே ஒரு ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மற்ற பிளானட்டுக்கு எந்த கண்ட்ரியுமே சென்ட் பண்ணல. இது ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 52,200 மெகாஹெர்ட்ஸ். மெயினா ரேடாரோட யூஸ் எர்த்ல ரேடார் யூஸ் பண்ணி அண்ட் டீப் கிரவுண்ட்ல வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க.
சேம் அதே மாதிரிதான் ரேடார் யூஸ் பண்ணி மார்ஸோட அண்டர் கிரவுண்ட்ல என்ன இருக்கு, ஈதர் வாட்டர் இருக்கா இல்ல வேற எதுவும் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல வேற எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்றதுக்கு இந்த ரிங் ஃபேக்ட்ஸ்னால வாட்டர் அண்ட் ஐஸ் அண்ட் எனி சால்ட்டி சப்ஸ்டன்ஸ் தனியா செப்பரேட் பண்ணி நோட்டிஃபை பண்ண முடியும். வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்கு இல்ல ஐஸ் பிரசன்ட் ஆயிருக்கு இல்ல எனி சால்ட்டி மிக்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மைன்யூட்டா அதை டெஸ்ட் பண்ணும். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 3 to 12 inches அண்ட் ரோவர்ல இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஷெர்லாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் ஹேபிட்டபிள் என்விரான்மெண்ட்ஸ் வித் ராமன் அண்ட் லுமினிசன்ஸ் ஃபார் ஆர்கானிக்ஸ் அண்ட் கெமிக்கல் யூசஸ். இதுல யூவி லேசர் இருக்கும். மெயினா இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூவி லேசர் யூஸ் பண்ணி மார்ஸை சுத்தி ஏதோ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கா இல்ல எதுவும் மினரல்ஸ் இருக்கா, அதெல்லாம் எதுவும் மேபி அது இருந்தா அதை ரிசர்ச் பண்ணி எதுவும் பாஸ்ட்ல எதுவும் லைஃப் எதுவும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு மெயினா ரிசர்ச் பண்ற ஒர்க் இந்த ஷெர்லாக் பண்ணும். ஆல்சோ இது மெயினா என்னன்னா நம்ம ஸ்பேஸ் ஷூட் அஸ்ட்ரானட்ஸ்லாம் ஸ்பேஸ் ஷூட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சாதா மெட்டீரியல், அது வந்து டிஃப்ரெண்டா ஒரு மெட்டீரியல்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ல ஒரு பீஸ் ஆஃப் மெட்டீரியலை இது எடுத்துட்டு போய் மார்ஸ் கண்டிஷன்ல அது வித்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருதா, அந்த ஸ்பேஸ் ஷூட்டுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருதா அப்படின்ற மெயினா டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஷெர்லாக் யூஸ் பண்றாங்க. மெயினா இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ல ஹியூமன்ஸ் ஸ்பேஸ் ஷூட் போட்டு தான் அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் ஷூட் மார்ஸ் கண்டிஷனுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகுதா அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக மெயின்லி ஷெர்லாக் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சூப்பர் கேம்ல பாத்தீங்கன்னா கேமரா, லேசர் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்கும். இதோட மெயின் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ்ல என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, என்ன ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்ற மெயினா ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்றது இந்த சூப்பர் கேம் தான். இதனால லேசரை வந்து 20 feet சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட மாஸ் பாத்தீங்கன்னா 5.6 kgs அண்ட் பவர் ரெக்யர்மெண்ட் வந்து 17.9 watts. ஆல்சோ இது வேற என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ்ல வந்து இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்லாம் ஈதர் அங்க வர்ற சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுதா இல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இல்ல அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்ல எந்தெந்த டைப் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகிள் ஹியூமன்ஸ்க்கு ஹார்ம் தரும், இல்ல எந்தெந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஹியூமன் போய் ரிசர்ச் பண்ணா ஹார்ம்ஃபுல் கிடையாது, அதெல்லாம் தனியா செப்பரேட்டா ரிசர்ச் பண்றது இந்த சூப்பர் கேம் தான். அண்ட் ரோவர்ல இதோட லொகேஷன் வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் இன்யூனிட்டி இதுதான் நம்மளோட மெயின் ஹீரோ. இது வரைக்கும் நாசா தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர் வந்து மத்த பிளானட்ல ஃபிளை பண்ண வைக்கிறதுனா நாசா தான் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ரோவரோட சேர்த்து இன்பில்ட் பண்ணிருப்பாங்க. 60 daysக்கு அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் வந்து ரோவர்ல இருந்து தனியா செப்பரேட் ஆகி வந்துட்டு அண்ட் ரோவர் கொஞ்சம் ஒரு certain distance ஃப்ரண்ட்ல போயிடும். லைக் ரோவருக்கும் ஹெலிகாப்டருக்கும் எதுவும் இது ரெண்டும் சேர்ந்து எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆகி ரோவர் தனியா செப்பரேட் ஆகி போயிடும். அண்ட் இதோட மாஸ் பாத்தீங்கன்னா 1.8 kgs அண்ட் இதுல 2 கோஆக்சியல் ப்ரொப்பலர்ஸ் இருக்கும், கார்பன் ஃபைபரால மேட் ஆயிருக்கும். இதனால 2400 RPMs ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட ஃபிளையிங் டைம் பாத்தீங்கன்னா வெறும் 90 seconds ஃபிளை பண்ண முடியும். இதுல மெயினா சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் ரோவருக்குலாம் ஆர்டிஜி யூஸ் பண்ணிட்டு இதுக்கு சோலார் பேனல் யூஸ் பண்றாங்கன்னா நாசா வந்து இதை ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மிஷனா தான் சென்ட் பண்றாங்க. மார்ஸ்ல மேபி அந்த மார்ஸ்ல இருக்கிற கிராவிட்டிக்கு எதுவும் அந்த மார்ஸோட கிராவிட்டியில நம்ம ஹெலிகாப்டர்லாம் ஃபிளை ஆக முடியுமா அப்படின்ற இதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் சென்ட் பண்றாங்க. ஆல்சோ இதுல கேமரா அண்ட் சென்சார்ஸ் இருக்கும். சப்போஸ் இது ஃபிளை ஆச்சுன்னா எந்த டைரக்ஷன்ல ஃபிளை ஆகுது, எவ்வளவு ஸ்பீட்ல ஃபிளை ஆகுது, அது எல்லாத்தையுமே அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி மார்ஸோட அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சின்ன அனிமேட்டட் வீடியோ ரோவர்ல இருந்து ஹெலிகாப்டர் எப்படி செப்பரேட் ஆகி வருதுன்னு.
அண்ட் அந்த ஹெலிகாப்டரையும் ஹெலிகாப்டர் வந்து கீழே கிரவுண்ட்னால எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது இந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கிராஃபைட் கோட்டிங் வச்சிருப்பாங்க. ப்ரொடெக்ட் பண்ணும், ஹெலிகாப்டரை ப்ரொடெக்ட் பண்ணும் 60 டேஸ்க்கு. இந்த பொசிஷன்ல இருந்துட்டு ஆட்டோமேட்டா இந்த பொசிஷன் வரும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சம் டிஸ்டன்ஸ் ரெண்டும் தனியா செப்பரேட் ஆயிரும். ஹெலிகாப்டர் லேண்ட் ஆனோடனே ரோவர் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ல போயிடும். நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். மெயின் இது 90 செகண்ட்ஸ் ஃப்ளை ஆகி மேபி இன் ஃபியூச்சர்ல ரோவருக்கும் ஹெலிகாப்டருக்கும் கம்யூனிகேஷன் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முதலே ரோவர் முதலே ஹெலிகாப்டர் வந்து ஃபுல்லா சென்ஸ் பண்ணி வேற எதுவும் ரோவர் டிராவல் ஆகிற பாத்துல வேற எதுவும் டேமேஜ் இருந்தா நோட்டிஃபை பண்ணும். ஆல்சோ இந்த ரோவர் வந்து தனியா போல ஒரு 10.9 மில்லியன் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. 3 நெயில் சைஸ் சிலிகான் சிப்ஸ்ல கேரி பண்ணிட்டு போகுது. நானும் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன். நாசா ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க நேம்ஸ்லாம். அண்ட் நம்மளோட நேம்ஸ்லாம் இங்கிலீஷ்ல போல மோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு மோர்ஸ் கோட்ல அந்த சிப்ஸ்ல ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல சம் ஏலியன்ஸ் வந்து அன்ஸ்க்ரூ பண்ண தெரிஞ்சு மோர்ஸ் கோட் தெரிஞ்சதுன்னா நம்ம நேம்ஸ்லாம் அவங்களால பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது. லைக் இப்ப இன்னொரு உங்க தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரிசர்ச் பண்ணி மார்ஸ்ல ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணா அவங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மார்ஸ்ல ஏலியன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டா நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? உங்களுக்கு மேபி பயமா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? Will they be friendly? Super. வாட் யூ திங்க்? நீங்க என்ன நினைச்சாலும் ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ட்ராக்ஷனுக்காக தான். Can we communicate to them? ஏலியனோட லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். Hope there won't be any pandemic and lockdown situation with those aliens. Can we bring them to Earth? ஓகே, தேங்க்யூ. அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸ்பேஸ் வார்
Why not drone type helicopter was not sent? So அந்த why not drone type helicopter was not sent ன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த ஹெலிகாப்டர் ஒரு டெஸ்ட் மிஷன் தான். மேபி இப்ப யூஸ் பண்ணது கோஆக்சியல் ப்ரொப்பல்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல மார்ஸ்ல ஹெலிகாப்டர் ஃப்ளை ஆகி சக்சஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல ட்ரோன்ஸ் வச்சு மிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ நாசா நெக்ஸ்டோட மிஷனும் ஒரு மிஷன்ல ட்ரோன்ஸ் சென்ட் பண்ண போற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க.